எலெக்ஷன் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ தமிழ்நாட்டில் ஃபஸ்ட் ஃபேஸ் எலெக்ஷனுக்கு எல்லா கட்சிகளும் ரெடி ஆகி அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நார்த் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் அண்டு பிஜேபி ரெண்டு பேருமே அவங்க ஜெயிக்கணுங்கிறதுக்காக அப்புறம் அவங்க ஃபுல்லாக சுற்றுப்பயணம் போய்கிட்டு இருக்காங்க. அதுவும் ராகுல் காந்தியோட பாரத் நைய யாத்திரை அந்த இதில் காங்கிரஸுக்கு ஒரு செம்ம செல்வாக்கு. ராகுல் போகிற இடத்துலலாம் அவ்வளோ கூட்டம், மக்கள் வந்து அவ்வளோ ஒரு ஆதரவோடு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ காங்கிரஸ் இந்த வாட்டி கண்டிப்பாக மோடிக்கு டஃப் ஃபைட்டு கொடுப்பாங்க. ஸோ மோடியும் அமித்ஷாவும் பார்த்திங்கன்னா ரொம்பவே கவலையில் இருக்காங்க. ஏன்னா நார்த்தில் காங்கிரஸ் ஜெயிக்க போகிறாங்கங்கிறது அவங்களுக்கு ஒரு கவலையான விஷயந்தான். அதுவும் குறிப்பாக நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ஸில் எங்கேயுமே பாஜக போட்டி இல்லை. ஏன்னா மணிப்பூர் இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் அங்கே ரொம்பவே ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு. அதுவும் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி போனனால இன்னுமே மக்கள் வந்து பிஜேபி மேலே கோபமாகவும் மக்கள் இருக்கிறதுனால இந்த வாட்டி காங்கிரஸ் தான் நார்த்லேயும் ஜெயிக்கும் அப்படிங்கிற தகவல் வந்திருக்கு. அதனால் மோடி ரொம்பவே கவலையில் இருக்கார். ஸோ காங்கிரஸ் ஜெயிச்சா கவர்மெண்ட் மாறும். கவர்மெண்ட் மாறினா இந்தியாவுக்கு நல்லது. சப்ஸ்கிரைப் டு த சேனல்.